ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த துறையில வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. அதாவது எஃப்டிடிஐ துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 40,000 வந்து உங்களுக்கு வந்து இதில ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சு, ஆஃப்லைன்லயும் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து இருக்கு. நான் சொல்றேன். ஸோ, இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எஃப்டிடிஐ இதில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கு. அதாவது எஃப்டிடிஐனா வந்து ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மென்ட் இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துறைய பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. E2 லெவல்ல வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்குறாங்க. ஸோ இதில உங்களுக்கு வந்து பாருங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 30 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியா இருந்தா 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ எனி டிகிரி நீங்க முடிச்சுட்டு 55% ஆஃப் மார்க் வந்து நீங்க அந்த டிகிரில வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டிசைரபிளா வந்து பாருங்க எம்பிஏ, பிஜி டிபிஎம் ஸோ இந்த மாரிலாம் நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி எதுவுமே தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் நீங்க வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 40,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். இந்த 40,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கு. நீங்க ஒரு இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறதா எல்லாருமே நீங்க வந்து எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்க போதுன்னா, இங்க 13த் சீரியல் நம்பர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி இன்டிமேட்டட் ஃபார் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா, போஸ்ட் மூலியமா நாங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு அலவன்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஸோ பேசிக் பே தான் வந்து ரூ. 40,000. இது இல்லாம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் வரும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபைல்ல நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து அதோட உங்களோட சர்டிஃபிகேட், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அதில வந்து இணைக்கணும். இணைச்சு நீங்க வந்து பாருங்க, போஸ்டர்லயும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லயும் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க 12த் மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன நீங்க சென்ட் பண்றதுக்கு வந்து 19த் மே வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.